அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் verb இருக்கு. எதுக்கெல்லாம் எந்த ப்ரொனவுனுக்கெல்லாம் இஸ் வரும்னு பார்த்தோம்னா ஹீ, ஷீ, இட் இது மூணுக்கு வந்து இஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. ஸோ ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட், இட் இஸ் எ பேர்டு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒருமையில வரக்கூடியதாக தான் இருக்குது. இதில் எதுவுமே பன்மை இல்லை. ஹீ அப்போ வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா ஒருமையில வந்துச்சுன்னா நம்ம வந்து இஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட வச்சுக்கலாம். ஸோ ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட், இட் இஸ் எ பேர்டு. அவன் ஒரு மாணவன், அவள் ஒரு மாணவள் மாணவி, இட் இஸ் எ பேர்ட் இது ஒரு பறவை. அப்போது தனித்தனியாக வந்து நம்ம ஆம், அதுக்கப்புறம் வந்து ஆர், அதுக்கப்புறம் வந்து இஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து ஒட்டுமொத்தமாக எழுதி எப்படி வந்து இது யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்ப்போம்.